அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று எங்கள் வீட்டில் மொஹரம் பண்டிகை. அது பண்டிகைன்னு சொல்ல முடியாது, இதில் சந்தோஷம் கிடையாது, இது துக்கமான பண்டிகை தான். அதுக்கு பால் சர்பத் பண்ணோம். அந்த பால் சர்பத் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு அரை கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன், ஒரு 10 இலாய்ச்சி எடுத்திருக்கேன். அது உள்ளே இருக்கிற பருப்பு மட்டும் போட்டு இதை நல்லா பொடி பண்ணிக்கலாம். 13 வருஷத்துக்கு அப்புறம் இதை பண்ண போகிறேன். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பாதாம், ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை அதே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் மையாக அரைக்கணும். அதுக்காக நான் பால் ஊற்றி இதை நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த தண்ணி கொஞ்சம் லேசாக சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பவுடர் சுகரை போட்டுக்கலாம். போட்டு இதை ஒரு கலக்கி விட்டுக்கலாம். அது அந்த கரண்டி பால் காய்ச்சும் போது போட்ட கரண்டி, அதான் ஏடு வந்திருக்கு. இப்போது இதில் மில்க் மைட் சேர்க்க போகிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இப்போ மில்க் மைட் சேர்க்க போகிறேன். இந்த ஃபுல் டப்பாவையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏற்கனவே 2 லிட்டர் பால் நல்லா காய்ச்சி தண்ணியே ஊற்றாமல் காய்ச்சி சுண்ட வச்சுருக்கேன். இது நல்லா கொதி வரட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த பாதாம் முந்திரி விழுதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி அதையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த பாதாம் முந்திரியெல்லாம் ஊற வச்சு மெலிசாக கட் பண்ணியிருக்கேன். இது வெள்ளரி விதை, இது சாரப்பருப்பு. இது வெள்ளரி விதை, இந்த உருட்டை உருட்டையாக இருக்கேன், அது சாரப்பருப்பு. நல்லா இது கொதிக்க சார்ந்து இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற பாலை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். பாத்தியாவுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கலாம். தொழுவக்காய் போட்டிருக்கேன். 2 பானை வச்சுருக்கேன், நல்லா கழுவி பானை வச்சுருக்கேன் மூடியோடு. இது நறுக்கி வச்ச பாதாம், முந்திரி, சாரப்பருப்பு, வெள்ளரி விதை, பூ கொஞ்சம் வச்சுருக்கேன். இந்த தட்டில் பொட்டுக்கடலை, கெட்டி அவல், ஒரு சின்ன சின்ன மிட்டாய். இந்த மிட்டாய் பெருசு பெருசாக நல்ல கலர் கலராக கிடைக்கும். இப்போ நான் இருக்கிற ஊரில் அது கிடைக்கல, முஸ்லீம் ஏரியாவில் தான் அது கிடைக்கும். இருந்ததை வச்சு தான் நான் பாத்தியா பண்ணேன். இப்போ இந்த உடச்ச கடலையை நம்ம பிரித்து தட்டில் போட்டுடலாம். இதே மாதிரி அவளையும் தட்டில் போட்டுக்கலாம். இந்த மிட்டாய் பாருங்கள், சர்க்கரை மிட்டாய். இது சர்க்கரை பொடியில் பண்ணுறது. இந்த ஊரில் வேறு கலர் இல்லை, இந்த கலரும் இந்த சைஸ் தான் கிடச்சிச்சு. நல்லாயிருக்கும், மல்லிப்பூ மாதிரி. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் அந்த மிட்டாய் போடணும். இப்போ இந்த பானைங்களுக்கு பூவை சுற்றி விட்டுறலாம்.
அதே மாதிரி இன்னொரு பானைக்கும் பூவை சுற்றி விட்டுடலாம். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் மிட்டாய் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ சாம்பிராணிக்கு நெருப்பு போட்டு வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் சாம்பிராணி போட்டு இந்த பானைங்களை அது மேலே கவுத்தி விட்டுடலாம். இந்த சாம்பிராணி புகை அந்த பானைக்குள்ளே, இந்த ஈரப்பானைக்குள்ளே போயிட்டு நல்லா ஒட்டிடும். ஒட்டிட்டு அந்த சருமத்தில் இந்த சாம்பிராணி புகை வாசனை வரணும். அப்படி தான் அதை செய்யணும். இதை உடனே மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இன்னொரு பானைக்கும் அதே மாதிரி செஞ்சுக்கலாம். உருது பேசுகிற முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் இது தெரியும். அவங்க மட்டும்தான் செய்வாங்க. தமிழ் பேசுகிறவங்களுக்கு செய்ய மாட்டாங்க. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த பால் சர்பத்தை கொண்டாந்து இந்த பானைகளில் ஃபுல்லாக ஊற்றிக்கணும். இதே போல் அந்த பானையிலையும் ஊற்றிக்கலாம். இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல வாசனையாக இருக்கும். இந்த மல்லிப்பூவும் அது என்ன அது ஜாம்பிராணியும் சேர்ந்து செம்ம வாசனையாக இருக்கும். எங்கள் காம்பவுண்டில் இருக்கிறவங்க கூட தமிழ் தான். அவங்களுக்கே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க இதை சாப்பிட்டு. ரொம்ப நல்லாயிருக்கு, எப்படி இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு. இப்போ அதுக்கு மேலே இந்த நட்ஸ் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இந்த பானையிலையும் போட்டுக்கலாம். பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் நான் இப்போ தான் பண்ணுறேன். 13 வருஷமாக நான் பண்ணல. எங்கள் மாமனார் மாமியார் எப்போ இறந்தாங்களோ அதுலேருந்து நான் எந்த பண்டிகையுமே பண்ணுறதில்ல. ரம்ஜான், பக்ரீத், மொஹரம் எதுவுமே நான் பண்ணுறதில்ல. இன்றைக்கி தான் பண்ணியிருக்கேன். அதுவும் மனசு இல்லாமல் அரை மனசில் தான் பண்ணேன். பெரியவங்க எடுத்து பண்ணுறது வேறு. அது ஒரு ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் சேர்ந்து பண்ணுவோம். அது பாருங்க, நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். நானே என் வீட்டுக்கார் மட்டும்தான் இருக்கோம். இப்போ இதுக்கு ஒரு யாசின் ஓதிடலாம். இந்த யாசின் ஓத ஒரு அரை மணி நேரம் ஆகும். நான் அவ்வளோலாம் உங்களுக்கு காட்டல. ஒரு 2 பேஜ் வரைக்கும் தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். நான் அரை மணி நேரம் ஓதினேன். ஆனால் நாங்கள் காட்டினது உங்களுக்கு 2 பேஜ் தான். இப்போ இதை காம்பவுண்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்துடலாம். அதனால் நான் கிண்ணத்தில் போடுறேன். நிறைய கிண்ணத்தில் போட்டு வச்சுட்டேன். இப்போ இந்த கிண்ணத்துலேயும் போடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மொஹரம் பண்டிகை முடிஞ்சிருச்சு. இது துக்கமான பண்டிகை தான். இல்லை எந்த சந்தோஷமும் கிடையாது. ஒரு திருப்தி இருக்கும், அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் இது. நீங்களும் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.